புல்லுமுட்டு பாதை பயணம் எப்படி இருந்தது சாமி அப்படின்னுட்டு பல பேர் கேட்டிங்க. கார்த்திகை 6 போனதுக்கும் இப்போ மார்கழி 10 நேற்று போயிட்டு வந்ததுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 6 வந்து அவ்வளோ அருமையாக போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஒரு ஃபீலை வந்து எப்படி சொல்லணுன்னே இல்லை. புல்லுமுட்டு பாதை அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த 16 கிலோமீட்டர் நடந்ததே வந்து தெரியலிங்க. லைட்டாக இறப்பி வாங்கினா கூட தெரியலிங்க. ஆனால் இப்போ போனது பார்த்தீங்கன்னா சத்திரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டரும் க்யூங்க. அந்த ஒன்றரை பின்னாடி ஒன்றா போகிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து அழுத்து போயிடுச்சிங்க. தண்ணி வந்து 9 இடத்துல தராங்க. அது வந்து குறைய சொல்ல முடியாது. இது எல்லாம் சத்திரத்துலேருந்து 11 கிலோமீட்டர் போனவொடனே பார்த்தீங்கன்னா புல்லுமுட்டில் 60 ரூபாய்க்கு சாப்பாடு தராங்க. நடுவில் வந்து லெமன் சோடான்னு சொல்லி தராங்க. அந்த லெமன் சோடானா என்னங்க, சோடா தான் கிடையாதுங்க. வெறும் தண்ணியில் வந்து உப்பு போட்டு லெமனை புரிஞ்சு கொடுத்துருவாங்க. அது சக்கரை சோடானா சக்கரை கரைச்சி கொஞ்சோண்டு லெமனை புரிஞ்சு தண்ணி ஊற்றி கொடுத்துருவாங்க. இதான் லெமன் சோடா 20 ரூபாய்க்கு வேறு வழி இல்லைங்க. அந்த இடத்துல வந்து தரது மிகப்பெரிய விஷயங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா வச்சுங்களேன், எங்களை மாதிரி பல யூடியூப்பர் பண்ண ஒரு வேலையால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன யூடியூப்பர்னு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே புல்லுமுட்டு பாதையை வந்துட்டாங்க. முந்தின நாள் சர்வேப்படியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாதையை தாண்டிய கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பம்பைக்கு ஈக்குவலான கூட்டம் வந்து புல்லுமுட்டு பாதையில் வருதுன்னாங்க. அது உண்மைதாங்க. நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே வந்தாங்க. 16 கிலோமீட்டரும் ஒன்றன் பின் ஒன்றாக தாங்க போயிட்டுருக்கோமே தவிர எங்களால் முந்தியும் போக முடியாது, இதாகவும் போக முடியாது. இன்னொன்று என்னென்னா, அதிக பேர் நடந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கல்லெல்லாம் பிறண்டு அப்படியே காலை குத்த ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, போன தடவை போகும்போது எங்களுக்கு வந்து எந்த கல்லும் குத்தலைங்க. ஆனால் இந்த தடவை போகும்போது பயங்கரமாக கல் குத்துதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போன தடவை போகும்போது நம்பியார் மண்டபத்து வழியாக நேரடியாக போய் 18 படி வந்து 2 நிமிஷத்தில் மிதித்தோம். ஆனால் வந்து இந்த முறை அப்படி கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டங்க. நம்பியார் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து க்யூவில் விட்றாங்க. அங்கே போய் பார்த்தா பம்பைக்கு ஆப்போசிட்டில் டிக்கெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புல்லுமுட்டு பாதைக்குன்னு தனி க்யூ இருக்குங்க. அந்த க்யூவில் வந்து நிற்க வச்சுட்டாங்க. க்யூவில் நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரங்க. 1.5 மணி நேரம் அங்கேயே நிற்க வச்சு அதுக்கப்புறம் ஏற்றாங்க. அதுவும் 18 படியில் முன்னாடி எப்படின்னா அப்படியே கும்பலாக போயிடுவோம் இல்லைங்க. இப்போ அந்த மாதிரி சிஸ்டத்தை தூக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இது வயதானவர்கள் குழந்தைகள் நலம் கருதி இந்த மூளைக்கு ஒரு லைன், இந்த மூளைக்கு ஒரு லைன், 2 லைனை மட்டும் நாங்கள் 18 படியில் ஏற்றுறோம். அது இன்னும் லேட்டாகுதுங்க. ஆனால் வந்து 18 படியும் தொட்டு கும்புற ஒரு நிம்மதி இருக்குங்க. அது இன்னும் எத்தனை நாளைக்கு கடைப்பிடிக்க போகிறாங்கங்கிறது தெரியல. சத்திரத்துலேருந்து புல்லுமூடு முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 இடத்துல செக் போஸ்ட்டுங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே செலவழிக்கிற மாதிரி ஆகுதுங்க. இன்னும் போகிற போக்க பார்த்திங்கன்னா புல்லுமூட்டு பாதையில் பயணிக்கலாமுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 100% ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. அதனால் புல்லுமுட்டு பாதைன்னு போனவங்க இனிமேல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. உண்மையை சொல்ல போனால் கார்த்திகை 6க்கும் மார்கழி 10க்கும் பல வித்தியாசங்க. அந்த ஒரு மாதத்துலேயே வந்து அந்த மலையை வந்து பெரட்டி போட்டாச்சுங்க. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்குங்க, எங்கே பார்த்தாலும் இந்த நீ கேப்பு சட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. 48 மைலை விட பாதை கஷ்டமானா கட்டாயம் கிடையாதுங்க. அது 10 மணி நேரம், இது ஒரு 6 மணி நேரங்க. அதுதாங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சிவாய நமக. சாமியே சரணம் ஐயப்பா.